1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் இல்ல மொத்தம் 12 மணி நேரம் ஈரான் இஸ்ரேலை போட்டு துவச்சு தும்சம் பண்ணி எடுத்திருக்கு. இதுல குறிப்பா ஈரான் 6 இடங்களை மட்டும்தான் நாங்க இஸ்ரேல்ல அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் சொல்லப்படாத ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சு மக்களுக்கு சொல்றதுக்காக தான் பிரசாத் சிக்னேச்சர் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தரைவழி தாக்குதல் அடுத்ததாக நடத்த போறோம் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு நெதன்யாகுவை ஓயாம பாத்ரூம் போக வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுறாரு. பட் பிரான்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க. இங்கிலாந்து கூட யூஎன்ல இஸ்ரேலுக்கு நெகட்டிவான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காங்க. கமினி அவர்கள் ஒரு பெரிய மிரட்டல் விடுத்திருக்காரு. ட்ரம்ப் என்னதான் சிங்கம் மாதிரி கர்ஜித்தாலும் அவர் இப்போ ஒன்று பேசுவார், அப்புறம் மாற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பார். கடைசியாக நிர்கதியாக இருக்க போது நெதன்யாகு மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கிறத நம்புகிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் அடுத்த அட்டாக் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காசா மீது நீ அட்டாக் நடத்தினியோ அதே காசாவில் இருந்து எண்ணெயை சுரண்டி எடுக்கிறீல்ல, அந்த சுரங்கங்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீதும் இஸ்ரேலுக்காக ஒரு பெரிய அட்டாக்கை ஈரான் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.